இந்த கிராண்டான ரெட் பில்டிங்ஸோட சுவர்களால் பேச முடிஞ்சா அவை என்ன பேசும்? கடந்த காலத்தோட என்ன கதைகளை சொல்லும்? வெல்கம் டு கவர்மெண்ட் மியூசியம் ஆஃப் சென்னை. இந்தியாவின் 2வது பழைய மியூசியமான இது நம்ம சென்னை எழும்பூரில் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் இந்தியர்களுக்கு 50 rupees, ஃபாரினர்ஸுக்கு 250 rupees. நீங்கள் என்டர் ஆனதும் பார்க்குற முதலாவது பில்டிங் மியூசியம் தியேட்டர். இதை நீங்கள் மௌனராகம் படத்தில் கார்த்திக் வர சீன்ஸில் பார்த்துருப்பீங்க. மியூசியம் உள்ள மட்டும் இல்லாமல் இந்த கட்டடங்களே 174 வருட பாரம்பரியம் கொண்டவை தான். ரெட் சாண்ட்ஸ்டோனில் ஹாரிடோர் வளைவுகள், ஸ்டெயின் கிளாஸஸ் கொலோனியல் ஹெரிட்டேஜை பறைசாற்றுகின்றன. நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி லவர்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். சென்னை நகரில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் மிச்சம் இருக்கும் சின்னங்களில் இதுவும் ஒன்று. என்ட்ரன்ஸ் தாண்டி போனதும் கேலரி 1 வரும். இதில் பழங்கால சிற்பங்கள், செப்பேடுகள், நடுகல்கள் அப்படின்னு ஒவ்வொரு காலத்திற்கும் உரிய பல புராதன பொருட்கள் இருக்குது. அடுத்த கேலரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மியூசியத்தோட வரலாறை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த மியூசியத்துக்கான ப்ரப்போசல் மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டியால் 1846 முன்வைக்கப்பட்டிருக்கு. 1851 கவர்மெண்ட் மியூசியம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1854 எக்மோர் பேந்தியன் காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றப்பட்டது. இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸில் முன்னாடி ஜூ இருந்தது உங்களுக்கு தெரியுமா? 1856 இங்கு சுமார் 360 அனிமல்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் ஹெல்த் ரீசன்ஸுக்காக அவை வண்டலூருக்கு மாற்றப்பட்டிருக்கு. 1859க்கும் 1896க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தோ சராசனிக் ஸ்டைலில் லைப்ரரி, தியேட்டர் மற்றும் விக்டோரியா மெமோரியல் ஹால்னு பல முக்கியமான கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. முக்கியமாக 1890களில் இங்கே ஒரு டவர் எழுப்பப்பட்டதாகவும் ஆனால் பின்னர் அதை அகற்றிட்டதாகவும் தகவல்கள் குறிப்பிடுது. மற்றொரு பில்டிங்கில் ஸ்டஃப்ட் அனிமல்ஸ் ஸ்பெசிமென்ஸ் இருக்குது. இதில் முக்கியமானது தொங்கும் திமிங்கில எலும்புக்கூடு. இவ்வளோ பெரிய திமிங்கிலமானு கண்டிப்பாக இது உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். இந்த மியூசியத்தை முன்னாடி செத்த காலேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரிசர்வ் பண்ண ஸ்பெசிமென்ஸ் இருக்கிறதால இந்த பேர் வந்திருக்கு. நடிகர் விவேக் அவரோட காமெடியில் பல இடங்களில் செத்த காலேஜ்னு சொல்லியிருப்பார். ஆனால் எந்த படங்கள்னு எனக்கு இப்போ நினைவுக்கு வரல. ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேலரி 2ல் பழங்கால கருவிகள், ட்ரைபல் கல்ச்சர் மாதிரியான விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூர் அகழ்வில் கிடைத்த பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களை இங்கே வச்சுருக்காங்க. தமிழர்களோட பெருமையை இது பறைசாட்டுகிறது. அடுத்து நம்ம பிரான்ஸ் கேலரி போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூசியம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி போனால் 1789 பேந்தியன் பில்டிங் அப்படின்னு ஒரு பேங்க்வெட் ஹால் மற்றும் சோஷியல் கிளப் கட்டப்பட்டிருக்கு. இது அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியின் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஒன்று கூடுற இடமாக இருந்ததோட முக்கியமான அதிகாரிகள் அப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு டின்னர், பார்ட்டி, மீட்டிங் எல்லாம் இங்கே தான் நடந்திருக்கு. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த இடத்துல இந்தியர்களுக்கு அப்போது அனுமதி இல்லை.
பாண்டியன் பில்டிங் இருந்ததால தான் மியூசியம் இருக்கிற ரோட் இன்னமும் பாண்டியன் ரோடுன்னு அழைக்கப்படுது. பிரான்ஸ் கலரியில் பழங்கால ஐம்பொன் சிலைகள் இருக்குது. நடராஜர், விநாயகர்னு 19th to 13th செஞ்சுரிக்குரிய பல சிலைகள் இங்கே இருக்குது. அதை தாண்டி போனால் கன்னிமாரா லைப்ரரி. இந்த லைப்ரரி 1896 அப்போதைய மெட்ராஸ் பிரிட்டிஷ் கவர்னர் கன்னிமாரா கட்டியிருக்காரு. அவருடைய பேரையே இந்த லைப்ரரிக்கு வச்சுருக்காங்க. லைப்ரரி தாண்டி போனதும் சில்ட்ரன்ஸ் மியூசியம் இருக்குது. ஆனால் நான் உள்ளே போய் பார்க்கல. சில்ட்ரன்ஸ் மியூசியத்துக்கு வெளியே இருக்க 2 டைனோசர் தான் என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு. அது எப்போ பார்த்தாலும் பிரசாந்தோட கண்ணெதிரே தோன்றினால் படம் தான் எனக்கு ஞாபகம் வரும். கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்த நாள் பிறந்த நீ பார்க்க வருவாய் என காத்திருக்கிறது அப்படின்னு பிரசாந்த் சிம்ரனை பார்த்து சொல்கிற சீன் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அது என் ஃபேவரட் படங்களில் ஒன்று. அதை தாண்டி போனதும் 1906ஆம் ஆண்டில் கட்டின விக்டோரியா மெமோரியல் ஹால் இருக்குது. இப்போது இது நேஷ்னல் ஆர்ட் கேலரி. இண்டோ சராசனிக் ஸ்டைலில் ஹென்ரி இர்வின் டிசைன் பண்ண இந்த பில்டிங் பிங்க் சாண்ட்ஸ்டோனில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே 16th to 18th செஞ்சுரி முகல், தஞ்சாவூர் மற்றும் ராஜ்புத் பெயிண்டிங்ஸ் இருக்குது. முக்கியமாக ரவிவர்மாவோட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பில்டிங் கண்டெம்பரரி ஆர்ட் கேலரி. நான் போனப்போ உள்ள அங்கங்கே சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இந்த 6 பில்டிங்ஸையும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக 3 to 4 hours தேவைப்படும். இன்றைய பரபரப்பான உலகில் நம்ம கடந்த காலத்துடன் நினைக்கும் பாலங்களாக மியூசியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மியூசியமும் ஒரு பொக்கிஷம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.